உலகம் கைதட்டுங்கிறதுக்காக ஆண்டவர் கைதட்டி விட மாட்டார். உலகம் உங்களை பாராட்டுகிறது என்பதற்காக ஆண்டவர் உங்களை பாராட்டி விட மாட்டார். உலகத்திற்கு நீங்கள் அறிந்த ஒரு மனிதராக இருக்கிறீர்கள் என்பதற்காக தேவனால் அறியப்பட்ட மனிதராகத்தான் இருக்க வேண்டும் என்ற அவசியமும் இல்லை. இப்ப பாருங்க, ஒரு தீர்க்கதரிசனம் சொல்றாரு. தீர்க்கதரிசனத்தில் ஆண்டவர் தப்பு சொல்லல. அவன் பிசாசுகளை துரத்தினான், அதிலும் கர்த்தர் தப்பு சொல்லல. அவர்கள் அநேக வியாதியஸ்தலை சுகமாக்கினார்கள். இவர்களை மனிதர்கள் பார்க்கிற பார்வை வேற. பெரிய தீர்க்கதரிசிங்க, அவர் வந்து அப்படி கையை நீட்டினாலே பிசாசெல்லாம் ஓடி போயிடும். பாருங்க, மேடையில் ஏறி அப்படி ஒரு பார்வை தான் பார்ப்பார். இங்கே ஒரு 10 பேர் ஆடுவான், அங்க ஒரு 10 பேர் ஆடுவான். ஜனங்களுக்கு அவருடைய பேர் எல்லா இடத்திலும் பிரசித்தமாகிவிடும், பல தேசங்களில் தெரிந்துவிடும். ஆனா இங்க பாருங்க, நாம் என்ன நினைத்துக் கொள்கிறோம்? உலகத்திலே பல மனிதர்களுக்கு முன்பாக என் பேர் தெரிந்திருந்தால் இயேசுக்கும் என் பேர் தெரிந்திருக்க வேண்டும் என்று நினைக்கிறோம். அது தப்பான அபிப்பிராயம். இங்கே வந்து கர்த்தரிடத்திலே வாக்குவாதம் பண்ணி விவாதம் பண்ணுகிற இந்த மனிதர்கள், இவர்கள் பெயர் உலகத்திலே அறியப்பட்டதாக இருந்தது. அவர்கள் ஒரு நல்ல தீர்க்கதரிசி என்று உலகத்தார் சொன்னார்கள். அவர்கள் மூலம் அற்புதம் நடக்கிறது என்று சொன்னார்கள். அவருடைய பெயர் எல்லாருக்கும் தெரிந்திருந்தது. ஆனா யாருக்கு தெரியணுமோ அவருக்கு அவருடைய பெயரை தெரியவில்லை.